அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூர் மலையை தூக்கி மனிதர்களிடம் வாக்குறுதி வாங்கிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அத்தியாயம் 2 வசனம் 93. தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதற்கு செவி சாயுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள் நாங்கள் செவி ஏற்றோம், மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுடைய இதயங்களில் காளை கன்றின் அன்பினை அவர்கள் புகட்டப்பட்டிருந்தார்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை எது கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த மலையை தூக்கி தௌராத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹ் தஆலா வாக்குறுதியெல்லாம் வாங்கினான். அதனால் அவர்கள் மாறு செய்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கல. உங்களுடைய காலை கன்ற உங்களுடைய இது என்ன சொல்லுதோ அந்த பிரகாரம் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, நபியை நீர் கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி அல்லாஹு தருவான் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.